ஹலோ காய்ஸ்! நான் தான் உங்க ஜெனோஃபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலா இருக்கும். அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன்ல உள்ளவங்கலாம் எதையும் யோசிக்காதீங்க. உங்க ஹெல்த்த நீங்க பார்த்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ரெசிபி என்னன்னு செக் பண்ணலாம். குக்கர் எடுத்துக்கலாம். கழுவி வச்சிருந்த பீஃப் எடுத்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு கொதிக்க வைக்கலாம். அந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா? எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா தண்ணி? இதில ஒரு 1/4 கிளாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஊத்தி, குக்கர வந்து மூடிடலாம். என்னோட குக்கர்ல வந்து 4 விசில் வந்தா தான் வேகும். உங்க குக்கர் வந்துட்டு எத்தன விசில்ன்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. அடுப்புல எந்த பாத்திரத்தில குழம்பு வைக்க போறீங்களோ, அந்த பாத்திரம் எடுத்துக்கங்க. எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில போட்டுக்கலாம். போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நான் ஒரு 3 பழுத்த தக்காளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ, அந்த தக்காளிய வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நான் ஆட் பண்றேன். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி 3ம் நல்லா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகுற வரைக்கும் நம்ம வந்துட்டு வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பச்சை வாசனைலாம் போயிட்டு. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி குழம்பு வைக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் அவசர அவசரம் நம்ம வதக்கிட்டோம் அப்டின்னாக்கா, அந்த ஸ்மெல் வந்து நம்மள சாப்பிட விடாது. டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ, எல்லா மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அ இது வந்துட்டு நானு டீட்டெயில்டு ரெசிபி வந்துட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எவ்வளோ என்னென்ன மசாலா, எவ்வளோ மெஷர்மென்ட்ல போடணும்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. இப்போ வேக வச்சிருந்த பீஃப் எடுத்து இதில போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்களேன், எப்படி கொதிக்குது பாருங்களேன். சூப்பரா இருக்குதுல்ல. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் வந்து தேங்காய், கேஷ்யூ நட் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். கேஷ்யூ நட் வந்து இருக்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு நான் இதில ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து இத மிக்ஸ் பண்ணி, அ ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு மூடிடலாம். ஆஃப்டர் 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன் குழம்பு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கறியெல்லாம் நல்லா சாஃப்ட்டா ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு குழம்ப இறக்கிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற லைக் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க் யூ காய்ஸ். பாய்.